ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வீட்டில் இருக்க முட்டையை வச்சு செம டேஸ்டியான எக் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ குழம்பு செய்ய தேவையான கட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது ஹீட் ஆனதும் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்பைசஸ்லாம் ரோஸ்ட் ஆனதும் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம கலரி விட்டுக்கலாம் இதை. ஓகேங்களா? இது வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அதை நம்ம வேக விடலாம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. இது நல்லா கலரி விட்டு இதோட ஸ்மெல் நம்மளுக்கு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இதை கலரிட்டு. இப்போ பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா தொக்கு மாதிரி ஆகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இதை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கோம். இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதும் நம்ம மசாலா இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். மல்லித்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், ரெட் சில்லி, டர்மரிக் பவுடர், ஹோம்மேட் சில்லி பவுடர், இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சால்ட்டை ஆட் பண்ணி நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடும். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது பார்த்திங்கன்னா 5 பேர் சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி சேர்த்ததும் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததும் இதை மூடி போட்டு நம்ம மூடிடலாம். இப்போ அது திக்காகிறதுக்காக. அது நல்லா திக்கானதும் நம்ம 5 முட்டையும் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம் உடச்சி. அப்படியே நீங்கள் உடச்சி அப்படியே நீங்கள் விட்டுடுங்க. அதை நம்ம சிம்மில் வச்சு நம்ம அதை மூடி போட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அது அப்படியே நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான். இதை நம்ம திருப்பி போடணுன்றது கூட கிடையாது. லாஸ்ட்டாக நம்ம பெப்பருமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஸ்பைசஸ்க்காக. அப்புறம் நம்ம கோரியண்டர் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதான், சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.